சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த மே மாத கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாசத்துல எந்தெந்த தேதிகள்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அதிகமான விரை செலவுகள் உள்ள தேதிகளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஜோதிடரை கேட்டாலும் சரி ரிஷபராசிக்காரங்க ராஜ வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ரிஷபராசிக்காரங்க ராஜ வாழ்க்கையை தான் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா ரிஷபராசிக்காரங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா கடந்த 3-4 வருஷங்களாகவே ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கல, எந்த ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கல, பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களும் அவங்க வாழ்க்கையில கிடைக்கல. ஒரு மாதிரியான மந்தமான வாழ்க்கையை தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுலயும் முக்கியமா ரிஷபராசிக்காரங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது கடந்த 2-3 வருஷமா இவங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. என்னதான் மாடு மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வெளியே வர முடியாம பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க மன வேதனையை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோயில்களுக்கு போறாங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பா அப்படின்னு தான் வேண்டிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தொடர்ச்சியான கடன் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இருக்கிற கடனை அடைச்சா போதும், எந்த காரணத்தை கொண்டும் புதுசா கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சாலும் ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு திடீர் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு தொடர்ச்சியா கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடியையும் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க கடந்த 2-3 வருஷங்களா சந்திச்சுட்டு வராங்க. போதாக்குறைக்கு ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் கடன் நெருக்கடியை சந்திக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் கடன் நெருக்கடியை சந்திக்கிறாங்க, இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா கடந்த 2-3 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்துல இருந்த பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க திடீர் வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சு அது மூலமா கடன் நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த வகையிலையும் யோகங்களை கொடுக்கல, முழுக்க நெருக்கடிகளை மட்டும்தான் கொடுத்திருக்கு. ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில போராட்டங்களை மட்டும்தான் ஏற்படுத்திட்டு வருது, எந்த விதமான மன நிம்மதியையும் கொடுக்கல. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நிறைய விரைய செலவுகளை கொடுத்து உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே வர்றார் அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க கடந்த 2-3 வருஷங்களா ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்களோ திடீர் அதிர்ஷ்டங்களோ இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இவங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாம ஒரு மாதிரியான மந்த நிலைமையை தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு பெரிய அளவுல நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கல. கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையும் கடந்த 2-3 வருஷமா சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதம் குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாக போறார். குரு பகவானோட இந்த பயிற்சிக்கு அப்புறமாவது ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் வருமா, முன்னேற்றங்கள் ஏற்படுமா, மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், பணவரவு சிறப்பானதா இருக்கும். உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்களும் குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில தனித்த குருவா சஞ்சாரம் பண்ணுவார். இந்த தனித்த குரு உங்களுக்கு நிறைய மனப்பக்குவத்தை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும், கஷ்டங்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கும். உங்களோட தொழில் சம்பந்தமான நெருக்கடிகளை ஓரளவுக்கு குறைக்கும், உத்தியோகத்துல இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு சரி செய்யும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. அதே நேரம் சனி பகவான் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கிற காரணத்தால நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 2 மடங்கா நீங்க உழைக்கணும். சோம்பேறித்தனம் இல்லாம எந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது இந்த மே மாசத்துல கிடைக்கும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்க கூட வேலை பார்க்கறவங்களை விட நீங்க 2 மடங்குக்கும் அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். மத்தவங்க கூட போட்டி போட்டு அவங்கள விட அதிகமா நீங்க உழைச்சாதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் இந்த மே மாசத்துல கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கறதுக்கு பதிலா நிறைய மந்த நிலைமையை ஏற்படுத்துவார், சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார். உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே
எதுவுமே உங்களுக்கு ஏற்படாத மாதிரி ஒரு மந்த நிலைமையை சனி பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். இதெல்லாம் விட முக்கியமா வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லப்பா, எரிச்சலா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக முயற்சிகளை செய்வார். ஆனா சனி பகவான் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே வருவார். அப்படி சனி பகவான் ஏற்படுத்திட்டு வரக்கூடிய தடைகளை முழுமையா உடைச்சி கடினமா உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மே மாசத்துல ஓரளவுக்கு சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அப்படி இல்லாம சனி பகவானோட பிடியில சிக்கி நீங்க சோம்பேறித்தனமா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதமும் உங்களுக்கு போராட்டமான ஒரு காலமாவே இருக்கும். உங்களோட கடன் நெருக்கடி அதிகரிக்கக்கூடிய காலமாவே இருக்கும். குரு பகவானோட பயிற்சிக்கு அப்புறமா கூட உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேற்றமோ அல்லது மகிழ்ச்சியோ கிடைக்காத ஒரு மாதமாவே இந்த மே மாதம் இருக்கும். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய சோம்பேறித்தனத்தை முழுமையா உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செய்யற வேலையை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செய்யுங்க, சுறுசுறுப்பா செய்யுங்க, சந்தோஷமா அந்த வேலைகளை செய்யுங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட மனசையும் நீங்க சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க. ஏன்னா உங்க மனம் சோர்வடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த மே மாசத்துல உங்களால எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. அது மூலமா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்க அந்த பிரச்சனைகளால வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. யோகங்களை கொடுக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. பெரிய அளவுக்கு சோதனைகள் அப்படிங்கிறதும் இருக்காது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை செய்வாங்க. அதே நேரம் மாதத்தோட முதல் 15 நாட்களும் மேஷராசியில இருக்கிற சூரிய பகவான் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ற காரணத்தால உங்களோட குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுலயும் முக்கியமா பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் ஜென்மராசியில இருக்கிறதால நிறைய கோபம் அப்படிங்கிறது வரும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது வரும். இந்த கோபம் தான் உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தும். அதனால மாதத்தோட பிற்பகுதியில ரிஷபராசிக்காரங்க உங்க கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்பவே கவனமா யோசிச்சு பேசுங்க. உங்களோட வாழ்க்கை துணையாவே இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்களை ரொம்பவே காயப்படுத்தும் அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில இருக்கிறதால பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மே மாசத்துல இருக்காது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதால உஷ்ணம் சம்பந்தமான ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு ஏற்படலாம். குறிப்பா சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள், மஞ்சள் காமாலை மாதிரியான வியாதிகள், அம்மை நோய்கள் மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி வெப்பம் சம்பந்தமான ஒரு சில பாதிப்புகளை இந்த மே மாதத்தோட பிற்பகுதியில நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்குது. அதனால மாதத்தோட பிற்பகுதியில ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. அதுலயும் முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த மே மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த மே மாதத்துல உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துவார் அப்படின்னாலும் அந்த பணத்தை நீங்க கண்ணால பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே அதிக அளவுல நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். நன்றி, வணக்கம்.